ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அதை சேர்த்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. லிட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் முந்திரி திராட்சை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட திராட்சை இல்லாதங்காட்டி நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன். அது முந்திரியும் பாதாமையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த முந்திரியும் பாதாமையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃபேன்லேயே அந்த நெய் இருக்கிற இதுலேயே வந்துட்டு நம்ம சேர்த்து வேக வச்சுருக்க பாசிப்பருப்பையும் ஊற்றிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பையும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.25 கப்பு அளவு வந்துட்டு வெல்லம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ, உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 1.25 கப்பு வெல்லத்தை வந்துட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு 2-3 ஏலக்காவையும் நான் நசுக்கி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவையும் அதில் போட்டுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த இனிப்போட டேஸ்ட் வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பாதி குழந்தைங்க வந்துட்டு தேங்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றங்காட்டி நான் வந்து துருவியே சேர்த்துருக்கேன். இதனை கலந்துக்கும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 கொதி நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.